அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்ப்பணிப்பு தன்மை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நடைபாதையில் கிடந்த மரக்கிளை ஒன்றை கடந்து சென்றார். அப்போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பாதசாரிகளுக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக இதை நான் அப்புறப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு அதை அப்புறப்படுத்தினார். இதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5106 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இடையூறாக கிடந்த மரக்கிளையை அகற்றியதால் ஒருவருக்கு சுவர்க்கம் கிடைக்கின்றது என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே அர்ப்பணிப்புத்தன்மையோடு நாம் நடந்து கொள்கின்ற போது இன்னும் எது மாதிரியெல்லாம் உண்டான அந்தஸ்துக்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமும் எண்ணற்ற நற்காரியங்களை செய்து வருகிறோம். இல்லாதவர்களுக்கு உதவுகின்றோம். வாழ்க்கையில் துவண்டு போனவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றோம். வாழ்வில் பின்தங்கியவர்களை தூக்கிவிடுகிறோம். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நம்முடைய இரத்தங்களை கொடுத்து உதவி புரிகிறோம். சமூகத்திலே தேங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை எடுத்து கொடுப்பதற்கெல்லாம் நாம் முன்வருகின்ற ஒரு சூழலிலே அந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அமையப்பெறுகின்ற போது அதற்கு எண்ணற்ற நற்கூலிகள் நமக்கு கிடைக்கிறது. பிறருக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்துவதற்காக அல்லது உதவி செய்யக்கூடிய இப்படி ஒரு தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக பல்வேறு விதமான பாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்வந்து விடுகிறோம். உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ சமூக சேவை என்கின்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய இயக்கங்கள், அதே போன்று அர்ப்பணிப்பு தன்மையோடு நடந்து கொள்கின்ற தனிப்பட்ட நபர்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற நற்காரியங்கள் செய்யப்பட்டாலும் அந்த காரியங்களுக்கு உண்டான முழுமையான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியவில்லையே என்று சிலர் ஆதங்கப்படுவது உண்டு. ஆனால் இதற்குண்டான முழுமையான பலனை நாம் மறுமையில்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவானதொரு அறிவுரையை எடுத்து வைத்திருக்கிறது. இந்த அடிப்படையிலே அர்ப்பணிப்பு என்கின்ற இந்த தன்மை சர்வசாதாரணமான ஒன்று அல்ல. உலகத்தில் பல வகையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத நபர்கள் தங்களுக்கு தீர்வாக எது அமையும், அந்த தீர்வை யார் காட்டி கொடுப்பார்கள், அந்த தீர்வுக்கு உண்டான வழிமுறை தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சரியானதொரு வழிகாட்ட முற்படுகின்ற போது அவர்களை சரியான முறையிலே நாம் பிரச்சனைகளை கையாள்வதற்கு உண்டான வழிகாட்டு முறைகளை எடுத்துச் சொல்வதெல்லாம் மிகச்சிறந்த ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே அர்ப்பணிப்பு தன்மை நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இதற்கு உண்டான கூலி நன்மை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். வேறு இந்த உலக ரீதியான உண்டான பேரும் புகழுமெல்லாம் நமக்கு தேவையில்லை என்கின்ற அடிப்படையிலே நாம் செயல்பட முற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இதை நாம் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் கண்ணுக்கும் காதுக்கும் தெரியாத வகையிலே எண்ணற்ற அர்ப்பணிப்புகளை இந்த உலகத்திலே செய்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மறைந்ததற்கு பின்பாக இவரா இப்படி செய்தார் என்று எண்ணி பார்க்கின்ற வகையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த தன்மை வெளிப்படுத்தாத வகையிலே, அதாவது வெளி உலகத்திற்கு தெரியாத வகையிலே நாம் சிறந்து செயல்படுகின்ற போது அதற்கு உண்டான முழுமையான பலனை அடைந்து கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்களாக, தன்மை கொண்டவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.